சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தினை வகை தெரிவான் கட்டே உலகு. இருபத்தி 7/1/2017 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி. இன்று அமாவாசை, தை அமாவாசை. திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காலை நாச்சியார் திருக்கோலம், இரவு யாழி வாகனத்தில் பவனி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை.
வளமான வாழ்வுக்கு தேவையான வழிகளை திருமந்திரம் நமக்கு சொல்லுகின்றது. 3000 பாடல்களிலே 6ஆம் தந்திரத்திற்கு வந்துவிட்டோம். அதில் முதல் தலைப்பு சிவ குரு தரிசனம் என்பது. 17 பாடல்கள் உள்ளன. 1589வது பாடல். இதில் எல்லா உயிர்களும் இறைவனை வணங்குகின்றன, இறைவன்பால் அன்பு செலுத்துகின்றன என்று ஒரு கருத்தை சொல்லுகின்றார். தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. ஈசன் எப்படிப்பட்டவன்? ஈசனை காண்பது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஈசன் எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தை எல்லாம் படைத்தும் காத்தும் கறந்தும் மறைந்து இருக்கின்றார். பலமுறை நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கின்றேன். இந்த மிகப்பெரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பது மின்சாரம். அந்த மின்சாரம் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேமராவின் வழியாக சென்று என்னை படம் பிடித்து உங்கள் வீட்டு தொலைக்காட்சியிலே என்னை காட்டுகிறது. ஆனால் அந்த மின்சாரத்தை நாம் தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அதை உணரத்தான் முடியும். எப்படி உணர முடியும் என்றால், தொலைக்காட்சியில் தெரிகிறது என்பதால் மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறது. அந்த தொலைக்காட்சியிலே இந்த படக்காட்சி தெரிவதனால் அவர்கள் படப்பிடிப்பு செய்கின்ற பொழுது மின்சாரம் இருந்தது என்று தெரிந்து கொள்கிறோம். எனவே மின்சாரத்தை நேராக நாம் தொட முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் அது எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த இடங்களால் வைத்து கொண்டு மின்சாரத்தை தெரிந்து கொள்வதைப் போல இறைவனை நேரடியாக நாம் காண முடியாது. ஆனால் இறைவன் இருக்கின்ற இடத்திலே சில நன்மைகள் இருக்கின்றன. இறைவன் இருக்கின்ற இடத்திலே சில மகிழ்ச்சி விளைகிறது. ரொம்ப அருமையாக திருமூலர் சொல்லுவார், நல்ல புண்ணிய ஆத்மா இருக்கிற இடத்துல அவன் ஒரு சந்தோஷம் இருக்கும்பா, அவன் வந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்பார். அதை விட இன்னும் அழகாக சொன்னார், புண்ணிய ஆத்மா ஒரு செடி வச்சான்னு வச்சுங்க, அதில் 15 பூ பூக்கும். ஒரு பாவாத்மா வச்ச செடியில் 5 பூ தான் பூக்கும். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. சில பேர் ஒரே தெருவில் 2 வீட்டில் இருப்பான். இந்த வீட்டுக்கு அடியில் நீரோட்டம் இருக்கும், தண்ணி வரும். அவன் வீட்டில் தண்ணி வராது. ஏன்னா நீரோட்டம் இல்லைங்கன்றான். இவன் வீட்டில் நீரோட்டம் இருக்குது. அந்த நீரோட்டத்தை யார் கொண்டு வந்தா? இறைவன் தான். புண்ணியம் செய்தால் அவனுக்கு பூ பூக்கும். புண்ணியம் செய்கின்றவன் இருக்கின்ற இடத்துக்கு கீழே நல்ல தண்ணீர் ஓடும். அவனை பார்த்து எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையும். ஆனால் பாவாத்மாக்களை பார்த்து யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவனே அவனை பார்த்து நொந்து கொள்வான். எனவேதான் புண்ணியம் செய் என்று சொன்னார் திருமூலர். இந்த அருமையான திருமந்திரத்திலும் தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன். பல்லுயிர்னா என்ன? கிருமிகள்னு சொல்கிறோம், உடம்புக்குள்ளே இருக்குன்றாரு டாக்டர். ஒரு வைரஸ் இருக்குங்கன்றாங்க. ஏன்? புற்றுநோய்க்கு காரணம் அதில் உள்ள ஒரு வைரஸ். அந்த வைரஸ் என்பதே ஒரு நுண்ணுயிரி தான். அப்படி வைரஸ் என்ற நுண்ணுயிரிலிருந்து யானை போல இருக்கக்கூடிய பெரிய உருவம் படைத்த அந்த உயிரினம் வரை உயிர் என்பது சிறியது தான், உடல் தான் பெரியது. அப்படி அந்த அருமையான எறும்பு முதல் யானை வரை இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தலைவன் இறைவன். அதைத்தான் பல்லுயிருக்கு தலைவன் இறைவன் சொன்னார் திருமூலர். இங்கே தரிக்கின்ற பல்லுயிருக்கு எல்லாம் தலைவன். அப்போது படைத்த அந்த இறைவன் மேலே மனிதன் மட்டும் பக்தி கொள்ளவில்லை. நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எறும்பு, ஈ, யானை, சிலந்தி இதெல்லாம் சிவபக்தியோடு இருக்கின்றாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருவானைக்காவல், திருச்சிக்கு பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு சிலந்தி சிவபெருமான் மேலே அப்படி சிலந்தி பந்தல் அமைத்து மேலே இருக்கக்கூடிய பழுத்த இலைகளெல்லாம் விழாமல் இருக்குன்னு பக்தி செலுத்தியதான். உன்னை யானை, அந்த யானை இந்த சிவபெருமானுக்கு இப்போ அகண்ட காவேரி பக்கத்தில் திருச்சியில் அந்த காவேரியிலேருந்து துதிக்கையில் தண்ணி கொண்டு அந்த அகிலாண்ட ஈஸ்வரருக்கு, அப்படி ஜம்புகேஸ்வரருக்கு தண்ணீரை பொழியும். அப்படி பொழியும் போது பார்த்தது, ஐயோ ஒரு சிலந்தி அன்றாடம் இந்த சிவபெருமானுக்கு மேலே ஒரு வலை கட்டுதேன்னு சொல்லி அந்த சிலந்தி வலையை அறுத்து விட்டு யானை தண்ணீர் ஊற்றியது. உடனே இரவு நேரம் ஆகும், இந்த மாதிரிலாம் தண்ணியாக இருக்கேன்னு சொல்லி சிலந்தி வலையை கட்டும். அப்படி சிலந்தியும் யானையும் சிவபக்தியோடு இருந்து புண்ணியம் செய்த இடம்தான்
திரு ஆனைக்காவல். ஒரு ஈ நம்ம மேலே உட்கார்ந்தா எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அது இறைவன் மேலே அன்பு செலுத்தியதாக புராணம் சொல்கிறது. அந்த ஊருக்கு அந்த பெயரே வைத்தான் தமிழன், திரு ஈங்கோய் மலை. என்ன பேர்? திரு ஈங்கோய் மலைன்னு பேர் வைத்தான். அப்படி ஈ, எறும்பு, யானை. எறும்பு திருவெரும்பூர்னு சொல்கிறோம் திருச்சிக்கு பக்கத்தில். அந்த எறும்பு சிவன் மேலே ஒரு பக்தி செலுத்துகிறது. இப்படி பல் உயிருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் மேல் உயிரினங்களெல்லாம் பக்தியோடு இருப்பது போல மனிதனாகிய நீ இறைவன் மேல் பக்தியாக இருந்தால் இறைவன் உனக்கு எல்லா வளமும் நலமும் வழங்குவான். உன்னுடைய மனது அமைதி பெறும், வாழ்வு வளம் பெறும் என்று திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன விமாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி கொண்டு அவளுடைய ஈடு இணையற்ற பக்தியினை சிறிதளவேனும் நம்மால் அனுபவிக்க முடியுமா என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாக இந்த பாசுரங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இன்று காட்டக்கூடிய இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியாகிய அந்த தேவியும் நம்மோடு வந்து எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட இருக்கின்றாள் என்கின்ற உறுதிப்பாட்டினை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் வழி உணர்த்துகின்றாள். இந்த இடத்தில் உக்கொளியும் என்று ஒரு வார்த்தை இடம்பெறுகின்றது. உக்கமும் தட்டொளியும் என்கின்ற அந்த இரண்டு சொற்களும் சேருகின்றன. அந்த இரண்டு சொற்களினாலும் நம்முடைய அகங்கார மமகாரங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையை, ஆவலை ஆண்டாள் கோதை நாச்சியார் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள். இந்த இடத்தில் தேவர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய நடுக்கத்தை எல்லாம் போக்குபவன் இந்த கண்ணபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று கூறுகின்ற பாசுரத்தில் அவர்களுக்கு செய்கின்றானே, நமக்கு செய்ய மாட்டானோ, நமக்கு செய்ய வருவானோ என்பன போன்ற கேள்விகளை எல்லாம் வீசுவதாக இந்த பாசுரம் அமைகின்றது. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். நீராட்டத்தை திருவிழாவாக நடத்தியவர்கள் நம்முடைய தமிழர்கள். ஆனால் பெருமானையும் எங்களையும் நீராட்டுவதற்காக நீ வரவேண்டும், அப்படி ஒரு பேற்றினை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றவுடன் நப்பின்னை பிராட்டியினுடைய மனத்தில் இரக்கம் பிறந்து அவளும் இவர்களோடு ஒருத்தியாக கலந்து கொள்ளுகின்ற அருமையான பாசுரம். அப்படி சொல்லுகின்ற பொழுது 33 தேவர்கள் என்று சொல்லுகின்றாள். யார் அந்த 33 தேவர்கள்? 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 உருத்திரர்கள், அடுத்ததாக அஸ்வினி தேவர்கள் என்று 2. இந்த 13 தலைமை தேவர்களுக்கும் 1 கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் 33 தேவர்கள் என்று ஆண்டாள் காண்பிக்கின்றாள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய நடுக்கத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றானாம் எம்பெருமான். அதனால் இந்த கோதை நாச்சியார் ஒரு கேள்வியை வைக்கின்றாள். அவர்கள் எல்லோரும் ஆண்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லோரும் பலம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் நீ அவர்களுக்கு அருள் செய்தாயா?
நாங்கள் எல்லாம் பெண்களாக இருக்கின்றோம், அபலைகளாக இருக்கின்றோம், அதனால் நீ எங்களுக்கு அருள் செய்வதற்கு தாமதம் செய்கின்றாயா என்கின்ற கேள்வியை வைக்கின்றாள். இந்த ஒட்டுமொத்த ஜீவாத்மாக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அந்த ஆண்டவனையே பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் நம்முடைய பெண் பிள்ளையான கோதை நாச்சியாருக்கு உண்டு. அப்படி சொல்லிவிட்டு செப்பமுடையவனே, நேர்மையானவனே என்று தெரிவிக்கின்றாள். மனம், மொழி, மெய் ஆகிய முக்கரணங்களிலும் நேர்மையை தோற்றுவிப்பவன், உன்னை பகைவர் என்று கருதுபவர்களுக்கு துன்பத்தை தருபவன், அப்படிப்பட்ட நீ எங்களுக்காக அருள் செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய நப்பின்னையே, இப்படிப்பட்ட பெருமானையும் அந்த மணாளனையும் எங்களையும் ஒன்றாக நீராட்டுவதற்கு, நீராட்டம் என்கின்ற வார்த்தையினுடைய இரகசியமான பொருள் என்ன என்றால் அவனோடு கலத்தல் என்கின்ற அந்த கலவியை குறிப்பதாகவும் முன்னோர்கள் அனுபவிக்கின்றனர். அப்படிப்பட்ட நீராட்டத்திற்கு விசிறி என்ற உக்கமும் தட்டொளி என்கின்ற கண்ணாடியும் கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய உன்னதமான பாசுரம் இது. இதன் மூலம் நப்பின்னையும் இவர்களோடு சேர்ந்து கொண்டாளாம். என்ன அருமையான ஆண்டாள் கோஷ்டி இந்த பாசுரம்!